வந்திருக்கு சார். நீங்க தான் ரெடியா? இல்ல, அமிதாப் பச்சன். நான் சொன்னேன்ல, இப்ப சந்தோஷமா? மிஸ்டர் ரெடி, எது இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாமே. சரகங்கடா, நேத்தே குஷ்டம். வேணா கட்ட வந்து காசு கொடுங்க, டக்குனு ஒரு குவார்டர் வாங்கிட்டு வந்துடுறேன். நெக்கல அடிக்கிற வேலை வச்சுக்காத. சரக்கு அங்க இருக்கு, எடுத்துக்கோ. டே 101, அதான் கொக்கைன் கொடுத்துட்டோம்ல, எங்களை விடுறா. ரெட்டி, எங்களை விட்டு தெரியாம பண்ணிட்டோம். என்னடா பண்ற? ஆமா டேய், என் பேரு 100. போன ட்ராய். ஏய் நீ வாடா, நீ அவங்க 2 பேரும் வண்டியில் எது? நீ வண்டி எடு. சரக்கு எங்கடா? தட்ட சுல்தானே கைரர் ஒட்டது கேட்குதான் கொக்கோ கோலா. போறம்போ ஷெட்டியா, நான் யாருன்னு தெரியாம நீங்க 2 பேரும் ஆடிட்டு இருக்கீங்க. உங்களால ஒரு கீழே போடுறா. நீ எங்கடா போலீஸை? எந்தாடா சிரிக்கினது? உன்னை பார்த்து தாண்டா மொக்க. இவனுங்க மேல எல்லாம் ஒரு கேஸ் கூட கிடையாது. எல்லா எவிடன்ஸ்லயும் உன் பேர் தாண்டி இருக்கு. மாட்ன சங்கு தாண்டி. நான் சொல்றபடி கேளு, பேசாம என் கூட வந்துரு. இவனை போட்டு தள்ளிட்டு சரக்க ஷெட்டிக்கிட்ட கொடுத்து நம்ம செட்டில். ஏய் நிறுத்துறா. நான் கண்ணை பிடிச்சி நின்னப்ப வீட்டு திண்ணையை பிடிச்சி விளையாண்ட சில்லறைவன் இந்த எச்சசோறு தின்ற பாயட்டெல்லாம் டீல் பேசிக்கிட்டு. ஏய் கீழே போடுற. அண்ணன் அண்ணன் சொல்லிட்டு கண்ணை தூக்கி காட்டுற. கண்ணை கீழே போடு. 20 கோடி அண்ணனா இருந்தாலும் மச்சனா இருந்தாலும் ஞான் கொள்ளும். சார், எங்க 2 பேர் மேல தான் கன் இல்லையே சார். நாங்க போயிடுறோம் சார். கீழே வர்றேன். டேய் டேய், எங்கடா போற? இருடா, யார் பேக்கெட்லாச்சும் தம் இருக்கான்னு பார்த்துட்டு வந்துடுறேன். ஒண்ணுமே இல்லை. இவெல்லாம் என்ன டானு?
போலீஸ் போலாமா? ஒரு தேவையில்ல, ஒழுங்கா ஊர் போய் சேரலாம். நமக்கு மட்டும் ஏமாச்சு அந்த மாதிரிலாம் நடக்குது? நான் செத்தாலும் இனிமே அஸ்தி கரை கூட வர மாட்டேன்டா மச்சான். கடைசியில் அஸ்தி கூட கரைக்கலையடா. போற வழியில் எங்கேயே போட்டலாம். சூப்பர் ஐடியா. ஊருக்கு போய் கூவத்தில் கரைச்சிடலாம். என்னடாச்சு? என்னடாச்சு? பஞ்சர் நினைக்கிறேன். இது ஒன்று தாண்டா பாக்கி. ச்சே. என்னடா அந்த வாரம் முடிச்சிட்டு இருக்க? நவரு. டேய், அது நம்ம பேக்கே கிடையாதுடா. என்னடா சொல்ற? இது நம்ம வண்டி தானா? மச்சான், என்னடா அது? ஏய், கோகைன் மச்சி. ஃபோன் அடிக்குது. எந்தா? டேய், நீ என்ன தேடிட்டு இருக்க? அதானே, நான் ஏன் தேடுறேன்? யாரா? மச்சான், ரெட்டி ஃபோன்டா. யாரோ ஷெட்டியா. என்னடா பண்றது? ஹலோ. நான் ஒரு கதை சொல்றேன். ஒரு எலிய பத்தின கதை. ஒரு பழைய கதை. பழைய புராண கதை. ஒரு நாள் யமனும் சித்திரகுப்தனும் ஒரு வீட்டுக்கு விருந்துக்கு போனாங்க. வீட்டுக்குள்ள நுழைறதுக்கு முன்னாடியே யமன் எதர்ச்சியா வாசல்ல நிக்கிற எலிய பார்த்தார். இது என்னடா இங்கே நிக்குது அப்படின்னு யமன் ஒரு டவுட்டா பார்த்தார். யமனை பார்த்ததும் எலி நடுங்க ஆரம்பிச்சிச்சு. என்னடா யமன் நம்மளை முறைச்சிட்டு போறாரு, ஒருவேளை திருப்பி போகும்போது நம்மளை யமலோகத்து கூட்டு போடுவாரோ அப்படின்னு யோசிச்சு எலி நடக்க ஆரம்பிச்சிச்சு. யமனோட பார்வையில இருந்து மறைஞ்சதும் எலி மெதுவா ஓட ஆரம்பிச்சிச்சு. ஓடிடுச்சு ஓடிடுச்சு ஓடிக்கிட்டே இருந்துச்சு. சரிண்ணா.
அண்ணா அப்புறம் எலி ரொம்ப தூரம் ஓனதுக்கப்புறம் வழியில் கருடனை பார்த்துச்சு. வேட்டைக்கு போய்கிட்டு இருந்த கருடனை எலி உதவி கூப்பிட்டுச்சு. அப்போ எலிக்கு கருடன் யாருன்னு தெரியல.